ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதுபடி நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி கொடுக்குறோம்னா, யூனிட் வைஸு ரிவிஷனுக்கு நான் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸில் இந்த டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கூட டேரக்ட் கொஸ்டினாக மேக்ஸிமம் இருக்காது. எல்லாமே இன்டெரக்ட் கொஸ்டின், அதாவது ஃபுல்லும் ஸ்டேட்மெண்ட்டு, கூற்று காரணம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? தவறான எண்ணெய், சரியான எண்ணெய், டேரக்ட் கொஸ்டின், ஒன் லைனர் மெடிக்கில் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் நான் இந்த டெஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெஸ்ட் எழுதிட்டு லாஸ்ட்டு எவ்வளோ மார்க் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் நான் ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணிட்டு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த 10 செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணுற மாதிரிக்குள்ள இருக்கும். உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் போதலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஸ்பீடாக குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லை பாஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, மறக்காமல் இது நம்ம எடுத்திருக்க கொஸ்டின் எப்படி இருக்குன்னு உங்கள் ரிவ்யூவை கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் காணப்படும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? ஒரு 5 ஆப்ஷன், ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. இந்த 5 பிளேஸில் எது கரெக்டு, எதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நோ. 1:18க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, இதற்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டெல்லி. 1, 2, 3, 4, 5 மட்டும். ஓகேங்களா? இந்த 5மே உண்டு. இந்த 5 இடத்துலையுமே தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுது. ஓகேங்களா? மாங்குளம், புகழூர், அரச்சலூர், ஜம்பை, மதுரை. ஓகேங்களா? இந்த 5 பிளேஸ்லுமே தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? இது வந்து திருக்குறள்ல இருந்து இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இந்த 4ல் எதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள். டைம் ஸ்டார்ட் நோ. 2:02க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துடலாமா? ரெண்டாவது கொஸ்டினுக்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை உலக உயிர்கள் எல்லாம் கை கூப்பி வணங்கும். ஓகேங்களா? யாரை கை கூப்பி எல்லாம் வாங்கணும்னா, நான்வெஜ் சாப்பிடாத ஆள், அதாவது ஒன்லி வெஜிடேரியனை, உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை. ஓகேங்களா? அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க. இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமைய பெற்றது? ஓகேங்களா? இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகே, டைம் ஸ்டார்ட் நோ. 2:52ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, மூணாவது கொஸ்டினுக்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, அரிக்கமேடு. ஓகேங்களா? அரிக்கமேடு, பாண்டிச்சேரினாலே நமக்கு என்னது, அரிக்கமேடு ஞாபகம் தரும். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதே கொஸ்டினை இதை வச்சு குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது அரிக்கமேடு தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து பாண்டிச்சேரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இப்போ இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் போன குரூப் 1ல கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்ட செய்தியை குறிப்பிடும் நூலை தேர்ந்தெடுக்க. அந்த செய்தி என்னன்னு பாருங்க. வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் உள்ள ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாள்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம் ஸ்டார்ட் நவ். 3:46க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 4வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வரலாறு. ஓகேங்களா? நேச்சுரல் ஜாகிரபி அதுதான் சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, சாரி, 4வது கொஸ்டின் பார்த்தாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 5வது கொஸ்டின் பாருங்க. எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? இந்த திருக்குறளில் மட்டும்தான் ஓரளவு டைரக்ட் கொஸ்டினாக இருக்குது. ஓகேங்களா? அதான் ஒன்லைனர் மாதிரிக்கல, மித்த எல்லாமே இன்டைரக்ட் கொஸ்டின் தான். 5வதுக்கு சரியான விடை என்னன்னு மார்க் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டார்ட் நவ். 4:28க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 5வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீதின்றி வந்த பொருள். இந்த தீதின்றி வந்த பொருள் தான் ஒருவருக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க. 6வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நோ.
5க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6வதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இதுதான் கரெக்டு. இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், கொட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுங்க. இது சரி. மத்த எல்லாமே தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. இந்த சங்க காலம் வெண்கல காலத்தில் வேறொன்றது, இதெல்லாம் வெண்கல காலம் கிடையாது, இரும்பு காலம். ஓகேங்களா. நாம கெடக்கெடும் நோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஓகேங்களா. இதற்கு சரியான விடை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாரி, மார்க் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டார்ட் நவ். 5:45க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 7th கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா காமம், வெகுளி, மயக்கம். ஓகேங்களா. இந்த 3 தான் நாம கெடக்கெடும் நோய் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பேராசை, சினம் இது எல்லாமே தீர்ந்துட்டாலே அவனுக்குள்ள நோய் தீந்துரும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்க, பதிற்றுப்பத்தில் கொடுமணம் என்று அழைக்கப்படும் கொடுமணல் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கு சரியான விடை என்னன்னு மார்க் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டார்ட் நவ். 6:17க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். டேரக்ட் கொஸ்டின் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஈரோட்டில் தான் என்னது கொடுமணல் அப்படிங்கிற பிளேஸ் அமைஞ்சிருக்குது. இதை கொடுமணம்னு பதிற்றுப்பத்தில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. பதிற்றுப்பத்து வந்து சேர அரசர்களை பற்றி சொல்கிற நூல் தான் பதிற்றுப்பத்து. ஓகேங்களா. பதிற்றுப்பத்தில் 10x10 மொத்தம் 100 பாடல்கள் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இதில் முதல் 10 கடைசி 10 கிடைக்காம இருந்திருக்கும். இடையில உள்ள 10 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. தமிழில் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சங்க காலத்திற்கான அடித்தளம் வெண்கல காலத்தில் வேர் கொண்டது. 3rd ஸ்டேட்மெண்ட் வேளிர்கள் என்போர் சங்க காலத்தின் குறுநில மன்னர்கள் ஆவர். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி தப்புன்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 7:12க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? இதற்கு 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொறுத்துக. அதாவது இது வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு அந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகே, டைம் ஸ்டார்ட் நோ. 7:43க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா திருநெல்வேலியில் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் ஆதிச்சநல்லூர் எங்கன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா. ஆனால் எதுக்கு ரொம்ப பக்கம்னா திருநெல்வேலியில் தான் ரொம்ப பக்கம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரொம்ப தூரம். ஓகேங்களா. ஆதிச்சநல்லூர். நெக்ஸ்ட்டு மாங்குளம். மாங்குளம் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. மாங்குளம் மதுரை. மாமேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுமணல் எங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தோம். ஈரோடு. நெக்ஸ்ட் கீழடி எங்கன்னா சிவகங்கை. இந்த கீழடி வந்து ஆக்சுவலாக எதுக்கு ரொம்ப பக்கம்னா மதுரைக்கு தான் ரொம்ப பக்கம். ஆனால் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னா சிவகங்கையில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக. 1878, 1972, 1958 அப்படின்னு ஒரு 3 இயர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அந்த வருஷத்தில் கொண்டு வந்து சட்டம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா. டைம் ஸ்டார்ட் ஆகும். 8:50க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 9 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 11க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. 312. 312. அதாவது 1878 என்ன வரும்னா இந்திய புதையல் சட்டம் வரும். 1972 என்ன ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்கன்னா பழங்கால பொருட்கள் மற்றும் கலைக்கருவூலங்கள் சட்டம். 1958 பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் எஞ்சிய பொருட்கள் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கூற்றுகளை ஆராய்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அந்த நூலை பற்றின ஸ்டேட்மெண்ட் தான் அந்த 3மே. இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. ஓகே, டைம் ஸ்டார்ட் 9:32க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 9:35 வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 12க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ஓகேங்களா. எல்லோரும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களா?
12க்கு டெல்லி. அனைத்துமே சரி. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூலாகும். இது வந்து கிரேக்க நூல் தான். இதோட ஆசை யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 2வது பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருள். இதுவும் கரெக்ட் தான். செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு தான் எரித்திரியன் கடல் ஆகும். இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. கூற்றுகளை ஆராய்க. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா தப்பா நம்ம சொல்லணும். இது கரெக்டா இது தப்புன்னு. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 10:20க்கு ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா? அசோகருடைய கல்வெட்டுகளை தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது. இது வந்து கரெக்ட். அசோகரின் 8ஆம் பாறை கல்வெட்டில் தமிழகத்தை ஆட்சி புரிந்த அரச மரபுகளான சோழர், பாண்டியர், கேரள புத்திரர், சத்தியபுத்திரா ஆகியோரை குறிப்பிடுகின்றார். இது வந்து தப்பு. 8ஆம் பாறை கல்வெட்டு கிடையாது. அது என்ன பாறை கல்வெட்டுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த 8ஆம் பாறை கல்வெட்டு தான் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கேட்டிருக்கேன்னா நிலமானியம் வழங்குவது சாதவாகனர் காலத்தின் முக்கிய அம்சமாகும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதன் பயனாளிகள் பெரும்பாலும் பௌத்தர்களும் பிராமணர்களும் ஆவர். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சமண துறவிகளும் வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை நனிக்காட் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? இது எதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் தப்புன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். இந்த கொஸ்டின் நான் எதுலேருந்து எடுத்தேன்னா 11th ஹிஸ்ட்ரி புக்லேருந்து எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ 11th ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு தென்னிந்தியாவில் பேரரசு உருவாக்கம் அந்த பாடத்தில் 11th ஹிஸ்ட்ரிலாம் நல்லா படிச்சிருங்க. மெஜாரிட்டி அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? 12th ஹிஸ்ட்ரி போன வாட்டி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 12th ஐஎன்எம் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. அதாவது 12th ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஓகே, இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? 14வதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. 2 மட்டும் தப்பு. ஓகேங்களா? இதன் பயனாளிகள் பெரும்பாலும் பௌத்தர்களும் பிராமணர்களும் அவர் போட்டிருக்காங்க. இந்த இதுதான் தப்பு. பௌத்தர்களும் பிராமணர்கள் கிடையாது. இன்னொரு கம்யூனிட்டி வருவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சமணர்களும் பிராமணர்கள்னு வரும். 15வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு சூஸ் பண்ணும். ஓகே, டைம் ஸ்டார்ட் நோ. 12:13க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 15வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. அதாவது 1, 3, 4 சரி. 2 மட்டும் தப்பு. அந்த 2 ஏன் தப்புன்னு பார்ப்போம். திருக்குறள் கடவுள் வாழ்த்து கடவுள் என்ற சொல் 3 குறள்கள் வருகிறது. இது வந்து தப்பு. கடவுளுங்கிறது வந்திருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழ்காணும் கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்கிறது. ஓகேங்களா? க்ளூ கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியான விடை என்னன்னு பாருங்க. டைம் ஸ்டார்ட் நோ. 12:53க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 16வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆதிச்சநல்லூர். இதுதான் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கும். தாளிகள்னாலே என்னது? ஆதிச்சநல்லூர் தான் வரும். ஓகேங்களா? முதுமக்கள் தாளிகள். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த 114 ஏக்கரை வச்சு கூட ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் பாருங்க. களவினால் உண்டாகும் பெருஞ்செலவும் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 13:28க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியான விடை என்னன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களுடைய ஃபைனல் மார்க்கை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 17வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. அதாவது அளவிறந்து ஆவது போல கெடும். அதான் களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் என்ன ஆகும்னா இருக்கிறது வரைக்கும் இருக்கும். ஆனால் எல்லாமே கெட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பிராமணர் அல்லாதவருக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற பிரச்சனையை பெரியார் எழுப்பினார். காரணம் என்னன்னா காங்கிரசின் முதல் அமைச்சரவையின் போது ராஜாஜி விற்பனை வரியை ரத்து செய்தார். இது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 18வது கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் நோ. 14:10க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தப்பு. ஓகேங்களா? கூற்று வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் காரணம் வந்து தப்பு. விற்பனை வரி கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சரியான கூற்றுகளை கண்டறிக. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நோ. 14:40க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 செகண்ட் கரெக்டாக டைமு. ஓகே,
இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி 2, 3, 4 சரி ஓகேங்களா. 1 மட்டும் தப்பு. அந்த 1 ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது. இதில் இந்தியா வார இதழ் கரெக்டு. ஆனால் மிதவாத தேசியவாதிகள் தான் தப்பு. இது வந்து தீவிர தேசியவாதிகளுடைய குரலாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் நிலைக்கும் நாடனோடு நட்பை இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஓகே சரியா ஆன்சர் பண்ணுங்க. 15:20 ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 செகண்ட் டைம். ஓகே இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. ஓகேங்களா. குறுந்தொகை தான் இதுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க. 22வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவரை தேர்ந்தெடுக்க. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே டைம் ஸ்டார்ட் நோ. 15:45க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே 22வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ஓகேங்களா. இவர் தான் 1930 என்ன இருப்பார்னா அகில இந்திய காங்கிரஸில் தமிழ்நாட்டு பிரிவுக்கு தலைவராக இருப்பார். நெக்ஸ்ட் 1939ஆம் ஆண்டு சென்னை மேயராக இருப்பார். ஓகேங்களா. அந்த டைம் பூண்டி நீர்த்தேக்க கட்டுறதுக்கு தேவையான வேலை செய்வார். நெக்ஸ்ட் பாருங்க. வாஞ்சிநாதன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா. 4 ஸ்டேட்மெண்ட் வாஞ்சிநாதன் ரிலேட்டடாக இருக்குது. இதில் இதெல்லாம் சரின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஓகே டைம் ஸ்டார்ட் நவ். 16:23க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா. 1, 2 மற்றும் 3 சரி. பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர். இது தப்பு. ஓகேங்களா. சுப்பிரமணிய சிவா கிடையாது, வி சுப்பிரமணியனார். ஸோ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பொறுத்துக. அதாவது ஒவ்வொரு இயக்கமாக கொடுத்துருக்காங்க. அதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கிற கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணும். ஓகே டைம் ஸ்டார்ட் பண்ணும். 16:57க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே 24வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. 3, 4, 1, 2. ஓகே பாரத மாதா சங்கத்தை நீலகண்ட பிரம்மாச்சாரி தான் ஸ்டார்ட் பண்ணும். எப்போனா 1904. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆஷ் படுகொலை எப்போ நடக்கும்னா 1900 ஜூன் 17 1911 நடக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சென்னை திராவிடர் கழகம். சென்னை திராவிடர் கழகத்தை யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா சி நடேசனார் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது என்ன நீதி கட்சியோடைய ஒரு மேகசின், தெலுங்கு மேகசின். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. நான் என்ன தரோம் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின். 1908ஆம் ஆண்டு வஉசிக்கு எதிராக ஆங்கில அரசு தொடுத்த வழக்கில் வஉசிக்கு ஆதரவாக சாட்சி வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே டைம் ஸ்டார்ட் நோ. இதெல்லாம் 1 வாரம் தான், சீக்கிரம் சொல்லிடலாம். 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா. ஓகே இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் தான் சப்போர்ட்டாக இவருக்கு சாட்சி சொல்வார் வஉசிக்கு. நெக்ஸ்ட்டு 10 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 10 கொடுமணம் அந்த இதில் பார்த்தோம். ஓகேங்களா. கொடுமணல் அப்படிங்கிறத கொடுமணம்னு 10 நூலில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு 10 கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணோம். ஓகே 3ஆம் 10, 6ஆம் 10, 9ஆம் 10 சரியான ஆன்சரை மறக்காமல் இது நோட் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டார்ட் நோ. 18:40. ஓகே 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா. 26வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. 3ஆம் 10 யாருன்னா பாலை கௌதம்னார். 6ஆம் 10 யாருன்னா காக்கைபாடினியார். 8ஆம் 10 அரசியல் கிளார். 9ஆம் 10 பெருங்குன்றூர் கிளார். ஓகேங்களா. ஓகே 27வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக்க. அதாவது அகநானூறுடைய வரிசையை வச்சு பொறுத்த போகிறோம். ஓகேங்களா. வாட்ச் பண்ண போகிறோம். டைம் ஸ்டார்ட் நோ. 19:13க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே 27வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே 1, 2, 5, 4, 3. ஓகேங்களா. குறிஞ்சி அப்படிங்கிறதுல வரிசை எப்படி வரும்னா 2, 8ன்னு வரும். நெக்ஸ்ட் முல்லையில் 4, 14ன்னு வரும். இதுவே நெய்தலாக இருந்தால் 10 மருதமாக இருந்தால் 6, 16ன்னு வரும். நெய்தலாக இருந்தால் 10, 20ன்னு வரும். பாலைனா 1, 3, 5, 7, 9 அதாவது ஆட் நம்பராக வரும். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய நூலை தேர்ந்தெடு.
இசை பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் தமிழ் வேலின்னு இதை சொல்கிறாங்க. மாயன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். அந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு சரியான ஆன்சர் என்ன மார்க் பண்ணிக்கோங்க. 20 நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பரிபாடல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 29. பின்வருவற்றுள் எத்தனை பேர்ஸ் கரெக்டாக மேட்சாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை, பொன்னராற்றுப்படை, அதாவது 10 பாட்டு நூல் கொடுத்துருக்காங்க. அதை எழுதின ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 29வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 இணைகள். இதில் பொருந்தாத எண் என்னன்னு கேட்டிங்கன்னா பொருணராற்றுப்படை, கபிலர். பொருணராற்றுப்படை வந்து முடத்தாம கன்னியார் வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக. இது கிளர்ச்சியில் அதை லீட் பண்ணவங்க பேர். ஓகேங்களா? ஓகே, சரியாக மேட்ச் பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 30வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொறுத்துக. ஓகேங்களா? அது என்னென்ன நூல்னு கொடுத்துருக்கோம். கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட் நவ். 21, 24 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1. ஓகேங்களா? விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு என்ன நூல் சொல்லுதுன்னா மதுரை காஞ்சி சொல்லுது. நெக்ஸ்ட் பொண்ணுக்கு ஈடாக மிளகை ஏற்றுமதி பண்ணதை என்ன நூல் சொல்லுதுன்னா அகநானூறு சொல்லுது. நெக்ஸ்ட் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தின செய்தியை என்ன சொல்லுதுன்னா எந்த நூல் சொல்லுதுன்னா புறநானூறு சொல்லுது. நெக்ஸ்ட்டு நாவாய் போல் அசைந்தது, அதாவது போல் நாவாய் அசைந்தது அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னா பட்டினப்பாலை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றவங்கள பொருந்தாதவங்கள இடம்பெற்றவங்கள கரெக்டாக செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைம் ஸ்டார்ட் நோ. ஓகே, 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஆப்ஷன் டெல்லி 1, 2 மற்றும் 3. ஓகேங்களா? வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காசா மேஜர். இந்த எஸ்ஆர் லூசிங்டன் வந்து வரமாட்டாங்க. அவங்க வந்து நம்ம ஜாக்சனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட கலெக்டராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க சரியான இணைகளை தேர்வு செய்க. ஓகேங்களா? அந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒண்டி வீரன், கோபால நாயக்கர், குயிலி, முத்துவடுகனார் ஒவ்வொரு அரசராக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அவங்களுக்கு ரிலேட்டடாக உள்ளதை நம்ம சரியாக மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 23 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி 2 மற்றும் 4 தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. இது வந்து புலித்தேவர் தான் வருவார். ஏன்னா புலித்தேவர் இதில் தான் அவர் படைத்தளபதியாக இருப்பார். நெக்ஸ்ட்டு குயிலி புலித்தேவர்னு கொடுத்துருக்கு. குயிலி வந்து யார்கிட்ட வருவாங்கன்னா நம்ம வேலுநாச்சியார் அவங்க கூட வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. மொத்தம் எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் எது சரி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 23:45 ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஓகே, பார்த்துடலாமா? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா? 1, 2 மற்றும் 3 சரி, 4 மட்டும் தப்பு. ஏன் 4 தப்புனா ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார். இதான் தப்பு. ஒண்டி வீரன் கட்டபொம்மனுக்கு தலைமையேற்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒண்டி வீரன் வந்து புலித்தேவருக்கு. ஸோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க சான்றாண்மை தாங்கும் தூண்களாக வள்ளுவர் கூறுவது யாது? சான்றாண்மை தாங்கும் தூண்கள்னு ஒரு திருக்குறளில் வரும். ஓகேங்களா? அதில் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது எதுன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கும். டைம் ஸ்டார்ட் நவ். 24, 24. ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. இந்த 4மே சான்றாண்மை தாங்கும் தூண்கள். ஓகேங்களா? அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என அந்த 4மே சான்றாண்மை தாங்கும் தூண்கள்னு திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்
எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? ஓகேங்களா? ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வி துர்காபாய். இவங்க தான் விடுதலை போராட்டத்தில பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவரை தேர்ந்தெடுக்க. ஒரு 3 க்ளூ குடுத்துருக்காங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து இசைவேளாளர் குலத்தை சார்ந்தவர். தேவதாசி முறையை எதிர்த்து போராடினாங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு இவர் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டைம் ஸ்டார்ட் நவ். 25. ஓகே. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 37th கொஸ்டினுக்கு டெல்லி மூவலூர் ராமாமிர்தம். ஓகேங்களா? தமிழகத்தின் அன்னி பெசன்ட்னு இவர சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. திருமங்கை ஆழ்வார் பாடிய நூல்களுள் பொருந்தாதை தேர்ந்தெடுக்க. ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே. 38வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஏ. திருப்பள்ளி எழுச்சி. இது வந்து திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மீதி 3 தான் திருமங்கை ஆழ்வார் பாடியிருப்பாங்க. இந்த திருப்பள்ளி எழுச்சி யார் பாடுனாங்கன்னு கரெக்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. கூற்றுக்களை ஆராய்க. எது சரி, எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். 27 ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஓகே. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? 1, 3, 4 சரி. 2 தான் தப்பு. இந்த 2 ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியாருக்கு 5000 படைவீரர்களை அனுப்பி திப்பு சுல்தான் உதவினார். திப்பு சுல்தான் உதவ மாட்டாரு. ஹைதர் அலி தான் உதவுவார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 40வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் எத்தனை இணைகள் தவறாக பொருந்தியுள்ளன? எத்தனை பேர்ஸ் தவறா பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஓகே. இதற்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி. 4 இணைகளுமே கரெக்ட்டா தான் மேட்ச் ஆயிருக்குது. பொய்கையாழ்வார் வந்து காஞ்சிபுரத்தில பிறந்திருப்பாங்க. பூதத்தாழ்வார் மாமல்லபுரம், பெரியாழ்வார் திருவில்லிபுத்தூர், பேயாழ்வார் திருக்கோயிலூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 41வது கொஸ்டின். 41வது கொஸ்டின் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா மேட்ச் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே. இது வந்து இந்த நூல்கள் எல்லாமே தான் நம்மாழ்வாருடைய நூல்கள். ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வேதத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும். அதில் உள்ள கருத்தை சொல்லும். அதைத்தான் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் மேட்ச் பண்ண சொல்லி. ஓகே. நம்ம ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 40வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? பாம்பே 2143. திருவிருத்தம்ங்கிறது ரிக்வேதத்தை பற்றி சொல்லும். திருவாசிரியம் வந்து யஜுர்வேதத்தை பற்றி சொல்லுது. திருவாய்மொழி வந்து சாமவேதத்தை பற்றி சொல்லுது. பெரிய திருவந்தாதி அதர்வண வேதத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவரை தேர்ந்தெடுக்க. இது க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் க்ளூ என்னன்னு பாருங்க. ராமனுக்கு தாலாட்டு பண்ணவர் தான் கொல்லிக்காவலன் அல்லது கூட நயனவரை சொல்றாங்க. நெக்ஸ்ட் திருமாலின் வேங்கட மலையில் வாழும் பறவையாக பிறக்க விரும்பியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். 28:35க்கு ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 42வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே குலசேகர ஆழ்வார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பின்வருவனவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? 4 பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பிறந்த ஊர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாயன்மார் அவங்க பிறந்த ஊர். இது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஒரு இணை தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. அது என்ன? திருஞான சம்பந்தர் சீர்காழி. இதான் கரெக்டு. மீதியெல்லாம் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 44. பின்வருவனவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே தான். ஒரு 4 பேர்ஸ் இருக்கு. எத்தனை கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஆப்ஷன் பாம்பே. 3 இணைகள் கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்குது. ஒரு இணை தப்பா மேட்ச் ஆயிருக்குது. வீர தமிழன்னை. இதான் தப்பா மேட்ச் ஆயிருக்குது. வீர தமிழன்னை யாருன்னு கரெக்ட்டா சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. 4 இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது தப்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 45 கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது தப்பாக இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சி ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது. திருவருப்பாவில் உள்ள பாடல்கள் 5000 கொடுத்துருக்காங்க. 5000 கிடையாது. ஓகேங்களா? ஓகே. கீழ்காணும் கூற்றுக்குரியவரை தேர்ந்தெடுக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர். 2வது ஸ்டேட்மெண்ட். தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? உருவாக்கியவர் இவர் தான். ஸோ அது யார் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 40ஆம் கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டபிள்யூ எல்லிஸ். ஓகேங்களா? இவர் தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 47ஆம் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவரை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? ஓகே, இது க்ளூ கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு க்ளூலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே முத்துக்குட்டி, அதாவது வைகுண்ட சுவாமிகள்னு வர சொல்லுவாங்க. அதுதான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவரை தேர்ந்தெடுக்க. 3 க்ளூ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 48ஆம் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே மயிலை சின்னத்தம்பி ராஜா. இவர் தான் சென்னை சட்டசபையில் நீதி கட்சியோட துணைத் தலைவராக இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரா அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க, பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 49ஆம் கொஸ்டின். தமிழறிஞர் உவே சாமிநாதன் பதிப்பித்த நூல்களை காலவரிசைப்படுத்துக. இது நம்ம 10th புக்கில் லாஸ்ட் லெசன். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் லெசன் படித்தா அந்த இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அதுலேருந்து தான் நான் இதை எடுத்தேன். 49ஆம் கொஸ்டினுக்கு டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 49ஆம் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 2 5 3 4. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சீவக சிந்தாமணி இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 பாட்டு. அதுக்கப்புறம் எது வருதுன்னா சிலப்பதிகாரம் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் புறநானூறு புறப்புற வெண்பாமலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு வழியாக ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம். 50ஆம் கொஸ்டின் பாருங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? அயோத்திதாசர் சம்மந்தப்பட்டது. இதில் எது பொருந்தலை அப்படின்னு நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது தப்பானது. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, 50ஆம் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை இலங்கையில் தோற்றுவித்தார். இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம், 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் நீங்கள் கொடுப்பீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 4 வந்துட்டு ஒரு ரிவிஷன் பர்பஸில் தான் இது பண்ணுறோம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் ஆகட்டும். ஓகேங்களா? ஓகே, ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. தேங்க்யூ.